கணிக்கு வேணா பாலச்சந்தர் சார் குருநாதராக இருக்கலாம். நான் வந்து சசிக்கு குருநாதர்ன்ற ஒரு ஒரு பெருமையை நான் தேடிக்க விரும்பல. ஏன்னா அது அவனோட சுய முயற்சி. நான் சசிக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல, அது சுயமாக அவன் கற்றுக்கிட்டது. ஸோ அந்த பெருமை அவனுக்கு தான் போகணுமே தவிர நான் குருநாதன்ற ஒரு பதவியை நான் வச்சுக்கிட்டு நான் அதை பெருமைப்படுறத விட என்னோட சிஷியன்றதில் வேணால் நான் அதுக்காக நான் பெருமைப்படுறேன். சசி வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கிறபோது ஒரு நல்ல டைரக்டராக வருவான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது டைரக்டராகவும் வந்தான். அதோடு சேர்த்து ஒரு முதல் படத்தில் நடிகனாகவும் வந்துட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஆடவும் தெரிஞ்சிருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது நல்ல நடிப்புலையும் சரி, ஆக்ஷன் பிளாக்லையும் சரி, யதார்த்தத்தை மீறாமல் ஒரு உண்மையான நிச்சயமான ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகனாக வர்றதுக்கான சகல தளமும் போட்டான். நிச்சயமாக இனி தவிர்க்க முடியாத ஒரு நடிகனா, மிக முக்கியமான நடிகனா சசி வரப்போகிறது உறுதி, வந்துட்டான்றது உறுதி. நாடோடிகள் சசி பார்க்கணும்னு கூட்டும்போது போய் பார்த்தா எனக்கு இன்டர்வல்லே கொஞ்சம் படபடப்பாக வந்துடுச்சு. எப்படி இப்படி ஒரு திறமைசாலி வந்து இத்தனை வருஷமாக எங்கேயோ இருந்திருக்கிறாருன்றது ஒரு வருத்தமும் வந்தது. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வார்த்தையிலே வரல. ஏதாவது அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன், பேச்சே வராத அளவுக்கு ரொம்ப வாயடிச்சு போகிற மாதிரியான ஒரு படம் தான் நாடோடிகள். கனிக்கிட்ட ஒரு அபரிமிதமான ஒரு தைரியம் இருக்குது. கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் காதல் வந்துருச்சுன்னா உடனே ஒரு பாட்டு போடணும் அப்படிங்கிற அந்த மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது கூட தேவையில்லை, என்னோட கதை தான் முக்கியம், என்னோட கதாபாத்திரங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறது தான் முக்கியம், என்னோட கதை போக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த தைரியத்தை நிச்சயமாக பாராட்டி ஆகணும். சமுத்திரகனியோட இன்னொரு பார்வை வந்து குறிப்பாக அந்த வசனம், உடம்புக்கு ஒன்றுனா உடனே பார்த்துடுறோம், மனசுக்கு ஒன்றுனா பார்க்கறது இல்லை. அந்த மாதிரியான வசனங்கள் மூலமாக தான் வந்து ஜனங்களுக்கு போய் சேரணும். அப்போ தான் அவங்க வீட்டில் யாராவது ஒரு மனநோயாளி இருந்தால் கூட அவங்களோட மனசை பார்க்கணும், அவங்க என்னதான் நினைக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி சமுத்திரகனி வலியுறுத்துகிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர்களுக்கு தான் அந்த ஒரு எண்ணமே வரும். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் மிருக குணம் இருக்கத்தான் செய்யுது. எல்லா மிருகங்கள்ட்டையும் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் மனிதத்தன்மை இருக்குது. இதில் வந்து என்னென்னா அந்த மிருக குணங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றது தான் அவனை மனிதனாக்குறதும் இல்லை அவனை மிருகமாகவே இருக்கிறதும். அது படத்தோட ஓப்பனிங்லேயே அவர் சொல்கிற அந்த தகவல் வந்து ரொம்ப புதுசான விஷயம், ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். பட் அதை தவற விடாமல் ஜனங்கள் பார்க்கணுன்றதுல நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். சும்மா உட்காந்து ஒரு 4 பேரை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம், சீன் எழுதுகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த ஒரு சின்ன கேரக்டர் இப்படி வந்து போகுதுன்னா அதோட அந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்ன, அது படம் முழுக்க ஒரே மாதிரி நடந்துக்கிறணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறதுன்றது மிகச்சில இயக்குநர்களுக்கு தான் வந்து சாத்தியப்படுது. அதில் சமுத்திரகனி அதில் ரொம்ப தெளிவான ஒரு ரைட்டராக இருக்கிறதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். கதிர் ரொம்ப சின்ன வயசு. இப்போ யார் போன படத்துலேயே கேட்குறம்போது கதிரை அறிமுகப்படுத்தினாங்க. ஒளிப்பதிவுக்காக மட்டுமே கைதட்டல் வாங்கணும் அப்படின்ற ஒரு இந்த குறுகின ஒரு எண்ணம் எதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்களோ அந்த என்ன ஸ்கிரிப்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறது வந்து கதிரோட மிக முக்கியமான ஒளிப்பதிவு சொல்லலாம். இசையை பொறுத்தளவுக்கு சுந்தர் சி பாபு ஒரு நாடோடிகள்லேயே இந்த சம்போ சிவசம்போன்ற அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இதில் வந்து சாங்ஸ் ஆகட்டும், அது போக பாடல் வரிகளே இல்லாமல் வெறுமனே ரித்தம் மாத்திரமே போகிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தேட்டரில் உட்காந்துருக்கிறம்போது ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் உள்ள தேட்டரில் உட்காந்து கேட்குறம்போது கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் உழுக்குது. அது சுந்தர் சி பாபுவோட ஒரு பலம்னு சொல்லலாம். இந்த டீம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இதை வந்து அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா நிச்சயமாக மேலும் மேலும் இதை விட நல்ல படங்கள் அவங்களால கொடுக்க முடியும்.
நான் அதை வந்து அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்டு வந்தேன் எல்லார்ட்டையுமே. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மேலே போக போக கொஞ்சம் மனசில் எதையுமே போட்டுக்காமல், பாரங்களை எதையும் தூக்கி தலையில் வச்சுக்காமல், மனசை லேசாக்கிட்டு எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணி அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுங்கன்றது தான் என்னோட வேண்டுகோள்.